ஷே பாரத் மாதா பார்வதி சங்கர் நீதிமன்ற கோர்ட்லேருந்து வெளியே எடுக்காரு. அதர் ஸ்டேட்டில் நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கப்பா, கோட்டாறு பூராமே கேட்டுக்கப்பா, ஆணும் பெண்ணும். அதர் ஸ்டேட்டில் பூரா விவசாயம் பண்ணி ஒவ்வொரு விவசாயம் பண்ணுவான், வீடு முடுக்கான கட்டியிருப்பான், சிம்பிளாக கட்டியிருப்பான், விவசாயம் பண்ணி சாப்பிட்டு அங்கங்கே எல்லாமே மகாராஷ்டிரா ஊடால எல்லா ஸ்டேட்லேயும் ஓரளவுக்கு விவசாயத்தை பூரா பார்க்க. ஆனால் அழிச்சான் விவசாயத்தை, அந்த அரசியல்வாதி அழிக்கான். அந்த முற்றுப்புள்ளி விவசாயத்தை வைக்காமல் பாடாப்படுத்தி அசிங்கம் பண்ணிட்டான். அதனால தான் இடத்த பூரா விலை விட்டு அந்த பேப்பரை அடித்து இவனா ஜாதி மொழியை உள்ளே விட்டு பழகிட்டான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. சாப்பிட்ற உணவு கொடுத்துருக்காரு பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு. நான் இப்படி அடித்து விற்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தமிழ்நாடு முழுவதும் இராணுவ முப்படை அமர்நாத் ஜோதிர்லிங்கம் ஜம்மு காஷ்மீரில் வெளியே கிடக்கிறோன்னு உள்ளே கொண்டு வந்துடுவார். அது கூடிய சீக்கிரம் வந்துடும். இவனை அரசியல்வாதி கொண்டு வந்து பார்க்க, கொண்டு வாடா அப்படின்ட்டார். வந்து நுப்பாட்டா அவன் இடத்த பூரா மால் பண்ணுவான். நம்ம எந்த சென்னையில் இறக்கியிருக்கானா, சரி ரைட்டு. ஊடால நாடு இறக்கியிருக்கானா மாநிலத்தில், ரைட்டு. நம்ம இதெல்லாம் கண்கோட்டமாக பார்த்துக்கணும். ஐயா போட்டார். இப்படியே இவன் வச்சதில் இவனே வச்சு வலையில் மாட்டி அப்படியே அள்ளிடுவார். அரசியல்வாதியை அள்ளிடுவான். புரியா? இப்போ அவன் தான் ட்ரைனிங் கொடுக்கான். இராணுவ வீரர்கள் உள்ளே வாங்கள், படைகள் போர்க்கழகமாக நம்ம திறப்போம்னு அரசியல்வாதி குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி நக்கு தான். புரியுதா? அந்த நக்கை இப்போ தான் ட்ரைனிங்கில் உள்ளே இறக்குறாரு. ட்ரைனிங் வரணும்ல, அதனால் இறக்குங்கடா சீக்கிரமாக. இல்லை தமிழ்நாடு இறக்குங்கடா, கொண்டு வாங்கடா. நீங்களாக இறக்கி நீங்களாக மண் அள்ளி தலையில் போடணும். அதுதான் கணக்கு, அவர் கணக்கு. தலையில் மண் அள்ளி தலையில் போடணும். போட்டவுடனே இறுக்கிடுவான். கணக்கு விட்ட உடனே கேட்ச் பண்ணிடுவான். அந்த நேமே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முப்படை வானர படம் ஜர்ன்னு ஏந்திரத்தை தூக்கி உள்ளே ஓடியாந்துருவான். கவலைப்படாதீடா, டைம் நெருங்கிருச்சு. அது அவனுங்களுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி மனசில் ஏற்றலை. அந்த டைமில் ஏற்றின உடனே நிற்க மாட்டான். அரசியலாதி குறுக்க கையை நீட்டானா கையை ரெண்டும் போட்டு தள்ளுங்கடாமா, காலை தூக்கி விரிச்சானா காலை ரெண்டும் நசுக்கி விடுங்கடாமா. யாரு? முப்படை வானரப்படை முப்படைகள் வீரர்கள் நசுக்கிடுறா அப்படியுமா. புரியுதா? இன்னைக்கு நம்பர் 1 உலகத்தை பாதுகாப்பு கொடுத்தது கடவுள் தான். அதில் தான் 1ஆம் நம்பராக முப்படை வானரப்படை நிற்கான் மில்ட்ரி. அந்த கணக்கு உள்ளே ஏற்றி கொண்டு வருவார். கசக்கிடுவான். அப்படியே கசக்கி எடுத்து புளிஞ்சி எடுத்து போடுவான். இந்த செம்மத்தில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. அது தன் மண்ணை தலையில் அள்ளி போட போகிறான். அதில் கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த ஜம்மு காஷ்மீரில் கொஞ்சம் பாதிப்பு லேசாக ஒரு நூலளவு. அப்போ அவங்க இவங்களை பிடிக்கணும்ல அரசியல்வாதியை. ஏண்டா எங்களை கொள்ளுத கடை விடுதேன்னு மாற்றி திருப்பி விட்டு ஒவ்வொருத்தன் மந்திரி, பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதியை நச்சு தூக்கிட்டு வருவான். உங்களுக்கு அந்த பவர் கிடையாதா? பவர் கொடுக்கறது, பவர் இருக்கிறது. உலக நாட எல்லாம் ஐயா சொத்தை காவல் காக்கிறது. எல்லையில் பாதுகாப்பு இருக்கான் தெரியுமா? எதுக்கு? பூரா ஏதாச்சும் அசம்பாவம் நடந்துடக்கூடாதுன்னு அங்கே பாதுகாப்பில் இருக்கான். இடத்த ஐயா இடத்த கடவுளோட சொத்தை, என் ஈசன் சொத்தை, பரமசிவன் சொத்தை காவலுக்கு நிற்கான். அடுத்தாப்புல உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்த உடனே சும்மா துவச்சி தொங்க விட்டு நச்சிருவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. போட்டாச்சு அமைதியாக. அது ஒப்படைக்க மாட்டான்ல. அவன் ஏற்கனவே கழுத்து நிறையா டன்னாக சேர்த்து வச்சுருக்கான். பொண்டாட்டிக்கு அப்படியே அலங்காரம் பண்ணி சேர்த்து நச்சு வச்சுருக்கான். அப்படியே டெய்லி நைட்டு 8 மணிக்கு மேலே ஆச்சா விடியத வரைக்கும் நக்கி கொண்டே இருக்கான் அரசியல்வாதி. அந்த நக்குன சுகம் நிற்காது. அந்த சுகத்தை அடிக்கிறது, பிடிச்சி பிச்சு எடுக்கிறது, ரவரவையாக எடுக்கிறது கடவுளால் தான் முடியும். புரிஞ்சுக்கோங்கடா. விளையாட்டுக்கு கொட்டு மேலே அடித்து விடுதோம்னு நான் நினைக்காத. முக்கால் சத்தியம். தன் மண் தலையில் அள்ளி போடும். இது யானை மண் தலையில் அள்ளி போடுதா, அதை மாதிரி அள்ளி போட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அப்படியே சொகுசாக நிற்க பிச்சிருவார். முக்கால்